ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சங்கீத தியானங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த அருமையான நாளிலே சங்கீதம் 69வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். 69வது சங்கீதம் மிகவும் ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். நீங்கள் இந்த சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 69 மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். யாரை குறித்து? மேசியாவை குறித்து உள்ள சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அநேக காரியங்களை மேசியாவை குறித்து சில விஷயங்களை இதிலே சொல்லியிருக்கிறார்கள். அது நமக்கு வசனங்களை வாசிக்கிற அந்த நேரங்களிலே அந்த காரியங்கள் நமக்கு புரியும். இப்பொழுதும் இந்த 69வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது கவனிங்கள், 36 வசனங்கள் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வசனங்கள்? 36 வசனங்கள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகிறது. இது தாவீது எழுதினதான சங்கீதம். நீங்கள் பாருங்கள், இந்த 69ஆம் சங்கீதத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். மேலே சொல்லப்பட்ட குறிப்பை படிங்க. சோசனிம் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோசனின் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், லீலி புஷ்பம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புஷ்பம்? லீலி புஷ்பம் என்று அர்த்தம். இந்த சோசனில் என்று சொல்லுகிற பெயருக்கு அர்த்தம் லீலி புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்திலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் 12 வயது வரை அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அடுத்தது 12 வயசுக்கு அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் வரை சில வாழ்க்கையில் அவர் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார், என்ன செய்தாருங்கிறதுக்கு வேதத்தில் நமக்கு சில ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறது. இந்த 69வது சங்கீதத்திலே அவர் என்ன செய்தார் என்று இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள் பண்ணினார் அவர் இருந்த காலங்களில், அந்த 12 வயதுக்கு அப்புறம் அந்த 30 வயதுக்குள்ள அவர் எங்கே இருந்தாருங்கிற அந்த விஷயங்களை இந்த 69வது இந்த இடத்திலே சங்கீதத்திலே நிறைய விஷயங்கள் கூறப்பட்டு வருகிறதை நாம் படிக்கலாம். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 69 சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 69ஆம் சங்கீதத்தை இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய சீசர்களும் நிறைய இடங்கள்ல இந்த 69வது சங்கீதத்தில் உள்ள அநேக விஷயங்களை அடிக்கடி ஓடிட்டு சொல்லுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த 69வது சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் எல்லாராலும் பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகளை கொண்ட சங்கீதம் என்று நாம் சொல்ல முடியும். அவ்விதமாக இந்த சங்கீதங்களை கர்த்தர் நமக்கு அற்புதமாக வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 69 5 படிங்க பார்க்கலாம். 5 படிங்க. அங்கேருந்து எனக்கு காதில் சுத்தம். வாங்க, டக்குன்னு வாங்க, யோசிக்காதீங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படி, இப்படி இருக்கணும், முன்னாடி வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. படிங்க, படி. தேவனே, கொஞ்சம் வேகமாக படிங்கப்பா. ஐயா, சவுண்டு வரலப்பா. அங்கே படித்த மாதிரி படிங்க. தேவனே, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் அங்கே உள்ளவங்க யாராவது சத்தமாக வாசிங்களேன். யாரா வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. சவுண்டு எனக்கு கேட்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. டக்குன்னு படிங்க. தேவனே, நீ என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் மறைந்திருக்கவில்லை.
சொல்லுங்க, என் குற்றங்கள் என்ன செய்யல, மறைந்திருக்கவில்லை என்று சொல்றாரு. என் புத்தினத்தை அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. அப்படியே 26ஆம் வசனம் படிங்க. இந்த சத்தம் எப்படி இருக்கு? இது எங்க இருந்து வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எவ்வளவு தவறு பண்றோம்னு. அல்லேலூயா. பாருங்கள், தாவீது தவறு செய்தார் என்று நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தவறு அவருடைய வாழ்க்கையில நித்தமும் அவரை ஃபாலோ பண்ணுகிறத, பின்பற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். நித்தமும் அந்த தவறுதலை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது தவறு செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்கிறார்கள். சொல்லுங்க, இந்த சங்கீதமானது எப்படி சொல்லப்பட்டது, எழுதப்பட்டதா? தாவீது தவறு செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் தான் 3 சங்கீதம். எந்த சங்கீதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 69ஆம் சங்கீதம். இந்த 3 சங்கீதமும் எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, தாவீது தவறு செய்த பிறகு எழுதப்பட்டது. அதனால இந்த 3 சங்கீதங்களும் தாவீதுடைய தவறுதலும் குற்ற உணர்வும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்களா? தொடர்ந்து அதுல வந்துட்டே இருக்கும். அப்படி அவர் அந்த குற்ற உணர்வுகளை அவர் என்ன செய்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அந்த சங்கீதங்களிலே அப்படி அவர் தன்னுடைய குற்றத்தை அடிக்கடி அவர் அந்த சங்கீதங்களே தவறுதலை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய குறையை சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய எதிரிகளை பற்றி பேசிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் சங்கீதம் நீங்கள் 69:1 படிங்கப்ப. சரி, பாருங்கள். அப்படி 10ஆம் வசனம் படிங்க. அது எவ்வளவுதான் அவர் பண்ணாலும் எதுவுமே அவருக்கு நினைச்ச மாதிரி அவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, ஒரு மேன்மையை கொண்டு வரல. அதனால அவர் ரொம்ப வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அந்த காரியங்களை அவர் அந்த இடத்துல சொல்லி சொல்லி வேதனைப்படுகிற அந்த அனுபவங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 18ஆம் வசனம் படிங்க. 18ஆம் வசனம். பார்த்தீங்களா? திரும்ப அவர் அந்த ஆத்மா ஆறுதலற்று இருக்கிற அந்த நேரத்துல தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடி ஆண்டவர் மையப்படுத்துகிறார். 20ஆவது வசனம் படிங்க. நிந்தை என்னுடைய இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட இல்லை. தாவீது அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாதிரியே நிறைய விஷயங்கள்ல அவர் இந்த காரியங்களை, துன்பங்களை சகித்திருக்கிறார் என்று நம்ம படிச்சிருக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளோ பயங்கரமான விஷயம் பாருங்களா. அவருடைய பாடுகள் பாவத்தினால் வந்ததா இருந்தாலும் அவர் லைஃப்ல நிறைய துன்பங்களை அவர் சகிச்சிருக்கிறார், நிறைய வேதனைகளை அவர் சகிச்சிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்லப்படுது பாருங்க, இந்த சங்கீதத்தில் எப்படி கூப்பிடுகிறார்கள் என்றால், நல்ல கவனிங்க, இந்த சங்கீதத்தில் ஆண்டவரை எப்படி அவர் கூப்பிடுகிறார் என்றால், நீங்கள் 69:13 படிங்க. 13 படிங்க. கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். நீங்கள் அடுத்தது 14 படிங்க. அடுத்தது படிங்க. அடுத்தது படிங்க. அடுத்தது படிங்க. கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். பாருங்கள், கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். அடுத்தது 16 படிங்க. பாருங்க, திரும்பவும் கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். அடுத்தது படிங்க. 19 படிங்க. தேவரீர் என்று கூப்பிடுகிறார். 26 படிங்க. 26 26 தேவரீர்
இப்ப படிங்க. தேவரீர் அடித்தவனை துக்கப்படுத்தி பார்த்தீங்களா? இது தாவீதின் பிரச்சனைகள். இது தாவீது தேவ சமூகத்தில். இன்னும் குறைங்கப்பா, சவுண்டை குறைங்க, சீக்கிரம் இறங்கப்பா, சிரிக்காதீங்க, நேரம் இல்லை. சவுண்டை குறைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ம எந்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டு நம்ம வரல. அதனால் ஒளி கூட யாருக்கும் அந்த சிஸ்டம்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ தெரிந்தது போல் சில விஷயங்களை பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி ஸ்தோத்திரம் எதுவும் அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம அறிஞ்சு செயல்படலை. ஏதோ நான் தன்னால் இயன்ற மரியாள் தன்னால் இயன்றதை செய்தது போல் நம்மால் இயன்றதை நம்ம செய்கிறோமே தவிர மற்றபடி இதில் நம்ம கற்றுக்கிட்டு வரல. பார்க்குறவங்களுக்கு இது சில குறைகள் இருக்கலாம், பொறுத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்தது படிச்சிங்கன்னா, இவர் எப்படி இவ்வளோ வசனங்களை சொல்லி ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறார் என்கிற அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தாவே என்றும் தேவரீர் என்றும் சொல்லி பல சூழ்நிலையில் ஆண்டவரை அவர் கூப்பிடுகிறார். இப்போ தாவீது ஃபஸ்ட்டு ஒன்றாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, தாவீதின் பிரச்சனை, தாவீதினுடைய பிரச்சனைகளும் விண்ணப்பமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் 1வது வசனம் படிங்க பார்க்கலாம். 1வது வசனம் படிங்க. தேவனே என்னை ரட்சியும். இதுதான் தாவீதுனுடைய விண்ணப்பம். அடுத்த 13 படிங்க. ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவரீர் உமது மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் செவி கொடுத்தருளும். பார்த்தீங்களா அவரை எப்படி விண்ணப்பிக்கிறார் என்று நாம் படித்தோம். 14 படிங்க. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடும். இதான் இவர் செய்கிற விண்ணப்பங்களை நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். தாவீதினுடைய விண்ணப்பம், தாவீதின் பிரச்சனைகளிலிருந்து வருகிற விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை தான் இப்போ நம்ம படிக்கிறோம். 16வது வசனம் படிங்க. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த 17வது வசனம் படிங்கள். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமா செவி கொடுங்க ஆண்டவரே. 18வது வசனம் படிங்க. நீ என் ஆத்துமாவினிடத்திலே வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். எவ்வளவு கெஞ்சலா இருப்பாரு ஆண்டவரிடத்துல விண்ணப்பமா வைக்கிறார். தாவீதுனுடைய பிரச்சனை சொல்லுங்க. தாவீதுனுடைய பிரச்சனைகளின் விண்ணப்பம் சொல்லுங்க. தாவீதின் பிரச்சனைகளின் விண்ணப்பம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது தாவீதின் விண்ணப்பங்களுடைய பிரச்சனையை தான் இப்போ நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்கள் அடுத்தது ஸ்தோத்திரம், நீங்கள் 69ஆம் சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 2வது ஒரு முதல் பகுதிக்கு நம்ம இப்போ கடந்து வருவோம். முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளை கொடுக்குறாங்க. நீங்கள் முதல் பகுதியில் சில வசனங்களை நம்ம படிக்கும்போது அதில் தாவீதுனுடைய பிரச்சனைகள் என்று வரும். ஸ்தோத்திரம். அதில் தாவீதுனுடைய பிரச்சனைகள் ஸ்தோத்திரம் தாவீதுனுடைய பிரச்சனைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 1, 2, 3, 4, 7, 8, 10, 11, 12, 21 வசனங்கள். இந்த வசனங்கள் ஃபுல்லாக தாவீதுக்கு வருகிற பிரச்சனைகளை அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே வாசித்து நம்ம கடந்து போகலாம். படிங்க பார்க்கலாம். தாவீதுனுடைய பிரச்சனைகள். இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம் தாவீதுனுடைய பிரச்சனையிலிருந்து வரும் விண்ணப்பங்கள், அதை படித்தோம். இப்போ என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். தாவீதுனுடைய பிரச்சனை, அப்போ அவருக்கு அந்த பிரச்சனை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ 1 படிங்க பார்க்கலாம். 69:1. என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வந்துருச்சு அப்படின்ற சொல்லுங்க. வெள்ளங்கள் என் ஆத்துமா மாத்திரம் பெருகி வந்துருச்சு என்று சொல்லுகிறார். அப்போ தண்ணீரை போல, வெள்ளத்தை போல, அந்த என்ன சொல்றாலும் அந்த வெள்ளம் மதகள் உடைஞ்சி வெள்ளம் ஊருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பேரழிவு அவர் சந்திச்சிருக்கிறார்.
சந்தித்து தான் முதல் வசனத்தை சொல்கிறார். 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன். பாருங்க, இப்போ அவருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஆழமான உலையில கடந்து மீள முடியாம தவிக்கிற ஒரு பிரச்சனைய ஆண்டவர் தாவீது வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்போ பாருங்க, வெள்ளத்துல கடந்து வேதனைப்பட்டவர் இப்போ 2வது எங்க வந்துட்டார்னா, உலையான சேத்துல போய் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிற அந்த தவிப்பை தான் இந்த 2ஆம் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3வது வசனம் படிங்க பார்க்கலாம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்து போயிட்டேன். பார்த்தீங்களா பிரச்சனையை பாருங்க. 3வது, ஆண்டவரை தன் குற்றத்துக்காக தன் குறைக்காக ஆண்டவரை நான் கூப்பிடுறேன், அதனால இப்ப நான் என்ன செஞ்சு போயிட்டேன் சொல்லுங்க. படிக்கிற அம்மா சொல்லுங்க அம்மா. இளைத்து போனேன் சொல்லுங்க. என்ன பண்ண? இளைத்து போனேன். அல்லேலூயா. இப்ப நீங்க அடுத்த வசனம் நீங்க படிங்க. 4வது வசனம் படிங்க. நிமித்தம் இல்லாமல் சம்பந்தமே இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது, எல்லாரும் பயப்பாங்க. அனுதின வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம்ல, சம்பந்தமே இருக்காது, நல்லா தான் நம்ம பேசிட்டு இருப்போம், நல்லா தான் இருப்போம், திடீர்னு பார்த்தா முறைச்சிட்டு போவாங்க. இதான் நிமித்தம் இல்லாமல் பயக்கிறவர்கள் நிறைய பேர் தாவீதுக்கு இருந்திருக்காங்க. அவர் நல்லா தான் இருந்துட்டு இருந்தார், நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், பார்த்தா திடீர்னு முறைச்சிட்டு போறான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சம்பந்தமே இருக்காது, முறைச்சிட்டு போவான். இது தாவீதுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் பயங்கரமான பிரச்சனை. இப்ப 7வது வசனம் படிங்க. உமது நிமித்தம் 7வது வசனம், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். அவருக்கு எப்போதும் அந்த நிந்தை இருந்துட்டே இருந்துச்சு. அவர் தாவீதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நிந்தை இல்லாம இல்லை, அவருக்கு பயங்கரமா நிந்திக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரம். நிந்தை என்று சொல்லுகிறது அவருடைய இருதயத்தை பிளந்து எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயம். எப்போதும் அவருக்கு நிந்தை இருந்துட்டே இருந்துச்சான். நிந்தை. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனை? வெள்ளங்கள். அடுத்து என்ன பிரச்சனை? உளையான சேரு. சொல்லுங்க, உளையான சேரு. அடுத்தது 3வது வசனம், நிமித்தம் இல்லாமல் பயக்கிறவங்க. அடுத்தது 4, வீணாக சத்துருக்கள். அடுத்தது 7 படிங்க. உமது நிந்தையை சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அடுத்து 8 படிங்க. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனாயிட்டேன். எப்படி? சொந்த சகோதரர்கள்லாம் ஒருத்தர் கூட தாவீதை என்ன செய்யல, எட்டியே பார்க்க. அவனும் ஏற்கனவே எட்டி பார்த்தது இல்லை, அது உண்மைதான். தாவீது ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும் போதே தாவீதை எவனும் விசாரிக்க வர மாட்டான். அப்படி தாவீதை விசாரிச்சவங்களே இல்லை. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, இதுக்கப்புறம் தான் சொந்த சகோதரர் கூட எல்லாரும் அவனை என்ன பண்ணிட்டாங்க, பகிச்சிட்டாங்க. எல்லாரும் வேற்று மனுஷனா மாத்திட்டாங்க. தாவீது என் சகோதரன் இல்லைங்கிற மாதிரி சுத்தமாக மறைச்சிட்டாங்க. அப்பயாவது என் சகோதரன் கொஞ்சோண்டு ஈரம் இருந்தது, இப்ப சுத்தமா இல்லை. என் தாயின் சகோதரர்கள் வேற்று மனிதர்கள் வேற ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அடுத்தது அதுலயே 8வது வசனம் படிங்களே. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும். ஆமா, என் தாயின் பிள்ளைகளுக்கும் சகோதரருக்கும் என்று சொல்றேன். 2 ஒண்ணுதான். 2 ஒண்ணா இருந்தாலும் பாருங்க, 2 என்னாச்சு, அவங்க அப்படிப்பட்ட ஒரு வேற்று மனிதனாக, சகோதரனுக்கு நான் புறஜாதி மனுஷனாக, ஒரு அறியாத மனுஷனாக நான் போயிட்டேன்னு சொல்லி வேதனைப்படுறார். அந்த மாதிரி ஒரு வேதனையில் அவர் இருந்திருக்கிறார். தாவீது பிரச்சனையை பார்த்தீங்களா? இந்த பிரச்சனைலாம் நமக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இவ்வளோ பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா என்பதை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம பார்க்குறவங்க பயக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் யோசிச்சு செய்யுங்க. 10வது வசனம் படிங்களேன். 10வது வசனம் படிங்க. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதே. உபவாசம் பண்ணி ஜெபம் கேட்கப்படலை, அதுவும் எனக்கு நிந்தையா போச்சு. பார்த்தீங்களா? 11வது வசனம் படிங்க. ரெட்டையை உடுப்பாக்கின அப்பொழுதும் அவர்களுக்கு நான் பழமொழி ஆயிட்டேன். சொல்லுங்க, அவர்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? பழமொழி ஆயிட்டேன். அடுத்தது நீங்க 12 படிங்க.
உட்கார்ந்திருக்கிறவர்கள் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். எனக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. டீ கடையில ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதம் பேசுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கான். அவனும் என்னன்னா தாவீதுக்கு விரோதம் பேசுறான். அங்கே வேலை செய்ய போறேன்ட்டு பஸ் ஸ்டாப்ல ஒரு சில பேர் உட்காந்துருக்கான். அங்கேயும் என்ன செய்யறான், தாவீதை பற்றி தவறா பேசுறான். பார்த்தீங்களா? ஐயோ, தாவீது பிரச்சனையை நம்ம நினைச்சாலே பயங்கர வேதனைங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. 21 ஆசனம் படிங்க. 21 ஆசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். கசப்பே கலந்து கொடுத்துட்டாங்களாம். பாத்தீங்களா? என் பானத்துல என்ன கொடுத்தாங்க? கசப்பு கலந்து கொடுத்துட்டாங்க. ஆகாரத்துல கசப்பு கலந்துட்டாங்களாம், தண்ணியில கசப்பை கலந்துட்டாங்களாம். தாவீது வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சாப்பிடுற சாப்பாடே கசப்பா போச்சான், அவர் குடிக்கிற பானமும் கசப்பா போச்சான். இதை தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்படி கொடுத்தாங்க என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து 22ஆம் சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்களா சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இந்த 69ஆம் சங்கீதத்திலே என் ஆகாரத்தில் எனக்கு காடியை குடிக்க கொடுத்தாங்கிற மாதிரி அந்த காரியத்தை சொல்றாங்க. காடியை அன்னைக்கு ஏன் குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தண்ணிக்கு பதில் இந்த காடியை குடி, அப்போ தண்ணி குடிக்காம இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அந்த காடியில என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காயம், அந்த வலியெல்லாம் தாங்கிறதுக்கு பத்திய மருந்து. அது அந்த மருந்தாகிய தண்ணீரை தான் அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனா அப்படி கொடுக்கும்போது அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார். ஏன்? கசப்பு இருந்ததுனாலயா? இல்லை, கசப்பு இருந்ததுனால அதை வாங்கல. அது அந்த வலிய போக்கக்கூடிய அந்த கசாயம், அது வேண்டான்னு சொல்லிட்டார். நான் என் மக்களுக்காக ஒரிஜினலாக என் உயிரை நான் கொடுத்துருக்கேன், அதனால எந்த வலியை நான் தாங்கிறதுக்கு சைடிஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், முற்றிலும் முழுக்க அந்த வலி வேதனையில அவர் மக்களுக்காக, மனுகுலத்திற்காக அந்த வலியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அந்த காடி, கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்தும் குடிக்க மனதில்லாதிருந்தார். அது ஏன்னா அந்த வலி போயிடும். அப்புறம் மனுகுலத்திற்காக படுற அந்த வேதனை குறையும். அந்த குறைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் அந்த காடியை அவர் குடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இவ்வளோ செஞ்ச பயலுவோ சிலுவையில் போய் வலியை தாங்கிறதுக்கு மருந்து கொடுக்குறானோ, இது எவ்வளோ கொடூரமானது. சோத்திர. அதனால அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அதை இங்கே தாவீதுக்கு ஆகாரத்தில் கசப்பு கலந்துட்டாங்க, பானத்தில் கசப்பு கலந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு கசப்பாக போயிடுச்சு. சாப்பாடெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை. ஆனால் எல்லாமே அவருக்கு விரோதமாக மாறின பிறகு சாப்பாடு மாத்திரம் என்ன ஒழுங்காக இருக்குன்றீங்க, அப்புறம் சாப்பாடை கண்டாலும் பிடிக்காது தான். சாப்பாடையும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. இவ்விதமாக தாவீதுனுடைய பிரச்சனை என்று நம்ம படித்தோம். இப்போ கர்த்தரை நோக்கி பண்ணுற விண்ணப்பம் அடுத்தது படிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி அவர் பண்ணுற விண்ணப்பம், அதை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 69 படிங்க. 69:1 படிங்க. தாவீது 1ல் விண்ணப்பமும் வருது, பிரச்சனையும் வருது. படிங்க. தேவனே என்னை ரட்சியும். அதான் இது ஒரு விண்ணப்பமாக போடுது. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி, இது பிரச்சனையில கொண்டு வருது. அடுத்த அடி பிரச்சனையில வருது பாருங்க. முதல் அடி விண்ணப்பம், 2வது அடி பிரச்சனை. ஓகே, அடுத்து 13வது வசனம் படிங்க பார்க்கலாம். 13வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். போதும், அந்த விண்ணப்பம் செய்கிறார். அந்த அனுக்கிரக காலத்துல, எல்லாம் எனக்கு இருக்கிற காலத்துல விண்ணப்பம் பண்றேன். நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா விண்ணப்பம் பண்ண மனசு வராது. பார்த்தீங்களா? ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தாதான் விண்ணப்பம் பண்ணேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அனுக்கிரக காலத்துல நான் விண்ணப்பம் பண்றேன்ற, சந்தோஷமா இருக்கிறப்ப நான் விண்ணப்பம் பண்ணேன் என்றெல்லாம் சொல்றேன். சரி, நீங்க அடுத்த வருஷம் படிக்க பார்க்கலாம். 14 படிங்க. என் விண்ணப்பத்தை கேட்டருளும். 15 படிங்க. இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். 16 நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும், என்னை பாய்க்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும், மீட்கும்படி செய்கின்றார். 17 உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். போதும். 18 நீர் என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். இப்படி விண்ணப்பங்களை அவர் வரிசையாக கூறுகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க. அடுத்தது 3வது காரியம் என்ன அப்படின்னா, சத்துருக்களின்
சத்துருக்களுக்கு எதிரான விண்ணப்பம். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 3வது பாயிண்ட் என்ன? சத்துருக்களுக்கு எதிரான விண்ணப்பம் என்று நாம் படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, சத்துருக்களுக்கு எதிரான விண்ணப்பங்கள். என்னென்ன வசனம்? 69 22 படிங்க. சங்கீதம் 22. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும். இது சத்துருக்களுக்கு விரோதமான விண்ணப்பம். அவருடைய பந்தி அவளுக்கு கண்ணியும், அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையமாய் இருக்க கடவுது என்று சொல்கிறார். 23வது வசனம் படிங்க. அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது. பார்த்தீங்களா என்னன்னா சொல்றாரு பாருங்க. இது சத்துருக்களுக்கு அவர் விடுற ஆசீர்வாதங்கள். அப்படித்தான் சொல்லணும். என்ன பண்றது? 24 உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி போடும். பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு பாருங்க. அடுத்தது அவருடைய வாசஸ்தலங்கள் பாழாக்க கடவுது. 27 அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவங்க மேல சுமத்தி இருங்க. எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கிறாரு பாருங்க. 28 ஜீவ புஸ்தகத்திலிருந்து அப்பனா இவங்க எல்லாம் யாரு? யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் யாரு? இவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். பாத்தீங்களா? இவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கப்படணுமா? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனாக காணப்படுகிறவங்க தான் இந்த பிரச்சனையில் உள்ளவங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு இயேசு அறியாதவனுக்கு அல்ல, இயேசு அறிந்தவனுக்கு தான். கர்த்தரை அறிந்தவர்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையும். அதனால நல்ல கவனி. கர்த்தரை அறிஞ்சிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம எல்லாத்துலயும் விடுதலை பெற்றுக்கலாம். நத்திங். அறிஞ்ச பிறகுதான், அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு சொல்லுங்க பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக அடிகளுக்கு பாத்திரவான். சொல்லுங்க, அநேக அடிகளுக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சங்கீதம் அவ்விதமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்திலே தாவீது ஸ்தோத்திரம் ஒரு 22 முறை அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய குறைய அப்படின்னா நான் பிரச்சனை, அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறார். எத்தனை பிரச்சனைங்க? 22 பிரச்சனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை? ஆமா, 22 பிரச்சனைகளை அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ரட்சியும் என்று அவர் மிகுந்த கிருபையினாலே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவன் படிக்கும்போது இங்கே ஒரு 15 முறை அப்படிப்பட்ட ஒரு சில அவருடைய விண்ணப்பமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்களை ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். அதனால் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு இந்த 22 முறை அவர் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை தான் இப்போ நம்ம படித்தோம், வரிசையாக படிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சும்மா லைட்டாக உங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டுறேன். அப்படியே பாருங்கள். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது 1. 2வது ஆழமான உழையில் அமிழ்ந்திருக்கிறேன். 3வது நிற்க நிலையில்லை. 4வது நிலையில்லா ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன். 5வது வெள்ளங்கள் புரண்டு வருகிறது. 6வது கர்த்தரை கூப்பிடுகிறதுனால் இளைத்து போயிட்டேன். 7வது தொண்டை வறண்டு போயிற்று. 8வது தேவனுக்கு காத்திருந்ததினால் கண்கள் பூத்து போயிற்று. 9வது நிமித்தமில்லாமல் பகைக்கிறவர்கள் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். 10வது வீணாக சத்துருக்களாக வேண்டுமென்று பலத்திருக்கிறார்கள். 11வது எடுத்து கொள்ளாததை கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 12வது கர்த்தர் நிமித்தம் நிந்தையை காக்கிறேன், நிந்தையை சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 13வது பேச்சை அவர் முகத்தை மூடிற்று. லச்சை அவருடைய முகத்தை மூடிற்று.
14 சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனாகிறார். 15வது தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனாகிறார். 16வது கர்த்தரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தையாய் அவர் மேல் வந்தது. 18வது ரெட்டு உடுப்பாகிறது, நான் பழமொழியாகினேன். 19வது வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நிந்திக்கிறார்கள். 20வது மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு நான் பாடலானேன் என்று சொல்லுகிறார். 21 ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். 22வது தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இவ்வளோ வசனங்களை நம்ம படித்தோம்ல, அதை அப்படியே வரிசையாக இப்போ நம்ம சொன்னோம். அடுத்தது அவருடைய விண்ணப்பம் என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, தேவனே நிரட்சியும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்படி அதில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம அதில் பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்ததை நம்ம அப்படியே விளக்கி அந்த விண்ணப்பத்தை அப்படியே வரிசையாக சொல்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம விண்ணப்பம் பண்ணார், பிரச்சனையை சொன்னார், அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே இயேசு கிறிஸ்துவையும் நிறையா விஷயங்களில் அது வெளிப்படுத்தும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அந்த 12 வருஷ வயசில் அவர் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருப்பார், எப்படியெல்லாம் இருந்திருப்பாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வசனங்களை குறிப்பிடுறாங்க. இந்த வசனங்களை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இவர் தாயின் சகோதரர்கள் அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை போய் சாருகிறார். ஏன்னா ஆண்டவரை அந்த சகோதரர்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒதுக்கிட்டாங்க, ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க. அந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் சொல்லுகிறார்கள் இந்த வசனங்கள். 69வது சங்கீதம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 12 வயதுக்கு மேற்பட்டு 30 வயதுக்குள்ள அவர் எப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி அந்த விஷயத்தை தான் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த சங்கீதத்தில் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கிறது. வருங்காலங்களிலே இன்னும் நம்ம சங்கீதத்தை பற்றி நன்றாக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த 69வது சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். இந்த சங்கீதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்தோத்திரம். தாவீதுனுடைய பிரச்சனைகளை நாம் பார்த்தோம், தாவீதுனுடைய விண்ணப்பங்களை பார்த்தோம், தாவீதுனுடைய சத்துருக்களுக்கு அவர் சொல்லுகிறதை நம்ம காதால கேட்டோம். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் படித்து இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக விஷயங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்றும் அதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். அநேக தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் படிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. சங்கீதம் 69 இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவரே அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இன்னும் தாவீது எவ்வளோ நெருக்கத்தை இந்த பூமியில் அனுபவித்திருக்கிறார். அவர் எவ்வளோ பிரச்சனையில் இருந்து தவறு செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதமாக ஆண்டவரே, சங்கீதம் 32, 51, 69 இந்த சங்கீதங்கள் அந்த நாட்களில் எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து இந்த சங்கீதங்களை படிக்கிற கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படியாவது ஒரு குற்ற உணர்வை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலை காத்துக்கொள்ளும். அதிசயங்களை காணப்படணும். காண மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.